எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. என்னங்க கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். ஏங்க, நீங்க இந்த வீட்டோட கெஸ்ட்டுங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்காகங்க செய்றீங்க? நான் அப்படி நினைக்கலையே. இது என் வீடாவும் இந்த ஃபேமிலில நானும் ஒருத்தின் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. சரி, தேவி பாப்பா எங்க? அவ வெளியில பால்கனில வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. ஓ சரி, நானே போய் கொடுக்குறேன். தேவிமா, பால் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கல, வாங்கிக்கோ. நீங்க ஒண்ணு எனக்கு ஆசையா கொடுக்க தேவையில்ல. நான் ஹாசினி கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, எரியுதே 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 எரியுதே. ஐயோ எரியுது. என்னாச்சுங்க? என்னங்க முகத்துல பால் குட்டிருக்கு? அது குழந்தைக்கு ஆசையா பால் கொடுக்கணும்னு டம்ளர்ல எடுத்துட்டு வந்தேன். நீங்க யார் எனக்கு பால் கொடுக்கறதுக்குன்னு? துர்கா மாதா எனக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலை என் மூஞ்சில ஊத்திட்டா. தேவிமா, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணான்னா வேணான்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டூ மச் எல்லாம் பண்ணக்கூடாது. டாடி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்க. சரி விடுங்க, குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதுக்காக குழந்தை மேல இப்படியா கோவப்படுவீங்க? பாத்தியா அவங்க எவ்வளவு ஹம்பிளா நடந்துக்கிறாங்கன்னு? நீ அவங்கள பார்த்து கத்துக்கணும். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு தேவிமா. நீ முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு. சாரி கேளுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க குழந்தை இப்படி மிரட்ட வேண்டாம். இப்படியா குழந்தைகிட்ட ஹாஷா பிஹேவ் பண்ணுவீங்க? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். என்ன எதுவும் பேசாம அமைதியாயிட்ட? என் ஆக்டிங்க பார்த்து வாய் அடைச்சு போயிட்டியா? ஆமா, எப்படி இருந்தது என் ஆக்டிங்? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் டெட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு உன்னோட ஆக்டிங். புரியல. நீ மகா நடிகையா வின் பண்ணா கூட ஐ டோன்ட் கேர். என்ன? இங்க வா. என்ன? நீங்க எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு நாளும் நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் மாரியம்மாக்கு அப்புறம் துர்காமா தான் என்னோட அம்மா. மைண்ட் இட். யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சரி, நானே சொல்றேன். மாரியக்கா முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள். அதனாலதான் உங்களுக்கு gift கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, மாரி இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க மாரியக்காவை முதல்ல சந்திச்ச நாள் 15/6/2020.
நீங்க மாரி அக்கா கழுத்துல தாலி கட்டின நாள் 26/6/2020. அடாடாடாடாடா. தேவி பாப்பா பிறந்த நாள் 18/6/2021. சரியா? எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனா நம்ம புஷ்பா எல்லாத்தையும் பக்காவா நினைப்பு வச்சிருக்குது. தேங்க்ஸ் புஷ்பா. பரவாயில்லையே, மாரிய பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாரி அக்காவை பத்தி கேக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவங்களே என் உடம்புக்குள்ள வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஐயோ, என்ன சிஸ்டர், ஏற்கனவே மாறி துர்காவோட உடம்புல இருக்கிறா. இப்ப இவ உடம்புல இறங்கி இருக்கிறதா இவ ஒரு பிட்ட போறாளே சிஸ்டர். எனக்கு என்னவோ இது ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது சிஸ்டர். சென்டிமெண்ட் டிராமாவுக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தேவைதான். நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு வேடிக்கையை மட்டும் பாரு. குனிஞ்சு குனிஞ்சு வாழ்க்கை போச்சு. அதனாலதான் மாரி அக்காவோட புடவைய கட்டிட்டு அவங்கள மாதிரியே ரெடி ஆகி உங்களுக்கு விஷ் பண்ண ஆசைப்பட்டேன். ஓ தேங்க்ஸ் புஷ்பா. ம். பரவாயில்ல சிஸ்டர், புஷ்பா ஃப்ளவர் இல்ல ஃபயர் தான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காளே சிஸ்டர். நான் நினைச்சதை விட ரொம்ப ஃபயரா இருக்கா. எதுக்கும் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.